பரிசுத்த ஜெபமாலை ராணி, எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஜெபமாலை ராணி, எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். Praise the Lord. Hallelujah. இயேசுவே நன்றி, இயேசுவே தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுடன் பார்ந்தவர்களே, கார்மேல் அன்னையோடு இணைந்து பயணிப்போம், கரங்களை கும்பிடுவோம், ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுடன் பார்த்தவர்களே, பரிசுத்த மாதாவின் மாசற்ற இதற்கு நம்மை அர்ப்பணிப்பதின் 28வது நாளுக்கு நாம் கடந்து வந்திருக்கின்றோம். போன வகுப்பில் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவு தான் ஒப்பற்ற செல்வம். இந்த அறிவு பெற்றுக்கொண்டால் நீ நிறைவுள்ளவனாக மாறும். பவுலடிகளார் நிறைவு பெற்றார். இயேசு பற்றி அறிந்ததினால, அறிந்த இயேசுவை ஆராதித்ததினால, அறிந்த இயேசுவை பறைசாற்றியதினால. இப்போ நிறைவு, முழு நிறைவு இயேசுதான். மரிய பக்தி நம்ம இயேசுவை பற்றிய முழு அறிவுக்கு நம்ம எடுத்து செல்ல வேண்டும். அப்போ உண்மையான மரிய பக்தி என்னுடைய எண்டு, அதனுடைய நிறைவு இயேசுதான், இயேசு கிறிஸ்துதான். அதனால லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவக்கிட்ட உன்னை ஒன்று சேர்க்காத எந்த பக்தியும் உண்மையான பக்தி கிடையாது. உண்மை மனிதனும் உண்மை கடவுளுமாகிய கிறிஸ்து தான் மரிய பக்தியின் நிறைவு. லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் புனிதர் எடுத்து சொல்லுகிறார், இயேசுவிடமிருந்து நம்மை அகற்றுகின்ற எல்லாம் பொய் தான். கிறிஸ்து தான் ஆல்பா ஒமேகா. கிறிஸ்துவில் எல்லாம் நிறைவுள்ளவராக்குவது தான் நமது குறிக்கோள். காரணம், கடவுள் தன் முழு நிறைவே கிறிஸ்துவுக்கு வழங்கினார். கொலேசி திருமுகம் 1:19 இறைவார்த்தை, ஏனெனில் தம் முழு நிறைவும் அவருள் குடிகொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். அப்போ எல்லாவற்றின் முழு நிறைவு இயேசுதான். அப்போ நீ இயேசு கிறிஸ்துவோடு இணைக்குகின்ற பொழுது உனக்கு விண்ணக ஆசீர்வாதம், மண்ணக அருள் வரங்கள் அதன் நிறைவில் வழங்கப்படும். அப்போ அதனால அருளின் நிறைவு இயேசு, தூய்மையின் நிறைவு இயேசு, புண்ணியங்களின் நிறைவு இயேசு. 1 கொரிந்தியர் 8:6 இறைவார்த்தையில மறுபடியும் பவுலடிகளார் இப்படி நமக்கு கற்றுத்தருகிறார். நமக்கு ஆண்டவரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து. அவர் வழியாக அனைத்தும் வருகின்றன, அவர் மூலமாகவே நாம் வாழ்கின்றோம். அப்ப எல்லாம் வருவது அவர் வழியாகத்தான் நாம் உயிர் வாழ்கிறோம். அவர் மூலமாகவே நாம் வாழ்கின்றோம். அப்ப எல்லாம் அவரோடு இணைந்து அவருக்காக, அவரில் நமக்காக வழங்கப்பட்டிருக்கிறது என்று கொரிந்தி திருமுகத்தில் பவுலடிகளார் திட்டவட்டமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்ப ஸ்பிரிச்சுவல் ஆசீர்வாதங்களின் நிறைவு இயேசு கிறிஸ்து தான். நமது போதகர் இயேசு கிறிஸ்து தான். நமது கடவுள் இயேசு கிறிஸ்து தான். நமது தலை இயேசு கிறிஸ்து தான். நாம் பின்பற்ற வேண்டிய முன்மாதிரி இயேசு கிறிஸ்து தான். நம்மை குணப்படுத்த வேண்டிய மருத்துவர் இயேசு கிறிஸ்து தான். நம்மை வழி நடத்த வேண்டிய ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான். நமக்கு ஜீவன் தர வேண்டிய ஜீவன் இயேசு கிறிஸ்து தான். இதுதான் ரிப்பீட்டடாக புனித பவுலடிகளாரும் யோவான் நற்செய்தியும் நமக்கு எடுத்து சொல்லுகின்ற மறையுண்மை. அதனால இயேசு கிறிஸ்து என்ற மூலக்கல்லில் கட்டப்படாத கட்டடங்கள் அழிந்து போகும். இயேசு கிறிஸ்து என்ற மூலக்கல்லின் மீது கட்டாத கட்டடங்கள் அழிந்து போகும். திருப்பாடல் 127:1. ஆண்டவர் வீட்டை கட்டாமல் இருந்தால்
கட்டுவோரின் உழைப்பு வீண். ஆண்டவர் நகரை காக்காமல் இருந்தால் காவலாளி தூங்காமல் இருப்பதும் வீண். அப்போ கிறிஸ்துவோடு இணைந்து கட்டப்படாத கட்டடங்கள் எல்லாம் வீண். கிறிஸ்துவுக்காக செய்யாத புண்ணியங்கள் எல்லாம் வீண். அப்போ எல்லாம் கிறிஸ்துவில், எல்லாம் கிறிஸ்துவோடு இணைந்து, கிறிஸ்து தான் நமது கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்டி எழுப்பப்பட வேண்டும். அந்தியோக்கியாவில் வைத்து கிறிஸ்தவர்கள் முதல் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டது அந்தியோக்கியா என்ற இடத்துல வச்சுதான். எப்படி அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள்? முதல் கிறிஸ்தவர்கள் they were in Christ. அவர்கள் கிறிஸ்துவில் வாழ்ந்தார்கள். they were with Christ. கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்ந்தார்கள். in Christ, with Christ, for Christ. கிறிஸ்துவுக்காக அடிக்கப்பட்டார்கள், கிறிஸ்துவுக்காக துன்பங்கள் அடைந்தார்கள், கிறிஸ்துவுக்காக நாடு கடத்தப்பட்டார்கள். மத்தேயு நற்செய்தி 5:11 நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர். விண்ணுலகில் இருக்கும் அவர்களுக்கு இருக்கும் கைமாறு மிகுதியாகும். கிறிஸ்துவை முன்னிட்டு துன்புறுத்தப்படுகிறவர்கள், கிறிஸ்துவை முன்னிட்டு வெறுத்து ஒதுக்கப்படுகிறவர்கள், கிறிஸ்துவை முன்னிட்டு நீ பிறரால் புறக்கணிக்கப்பட்டால் விண்ணுலகில் கைமாறு. அப்ப கிறிஸ்துவுக்காக நீ வாழ்ந்தால், கிறிஸ்துவுக்காக துன்பப்பட்டால், கிறிஸ்துவுக்காக காயப்பட்டால், கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்தால், கிறிஸ்துவுக்காக பட்டினி கிடந்தார், உனக்கு விண்ணுலகில் கைமாறு மிகுதி. அப்ப உனக்கு கைமாறு வழங்கப்படுவதும் த்ரூ கிரைஸ்ட், கிறிஸ்து வழியாக. அதனாலதான் நமது தெய்வீக திருப்பில் என்ன ஜெபிக்கிறோம்? இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவன் ஆகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எல்லாம் கிறிஸ்து வழியாக, எல்லா புகழும், எல்லா மகிமையும், எல்லா ஆராதனையும், எல்லா கைமாறும், எல்லா ஆசீர்வாதங்களும் இன் அண்ட் த்ரூ கிரைஸ்ட். கத்தோலிக்க திருச்சபை என்ன சொல்றது? சந்தேகமின்றி எடுத்துரைக்கின்ற காரியம். இவர் வழியாக, இவரோடு, இவரில், அவராகத்தான் எல்லாம், அவரோடு இணைந்துதான் எல்லாம், அவர் இல்லாமல் எதுவும் கிடையாது. அப்போ மரிய பக்தியின் நிறைவு ஒருத்தனை இயேசு கிறிஸ்துவில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். ரோமையர் திருமுகம் 8வது அதிகாரம் 35வது இறைவார்த்தையில புனித பவுலடிகளார் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை யாருக்கு பிரிக்க முடியும்? இன்னலா, இடரா, ஆபத்தா, நெருக்கடியா? இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கா, விண்ணுல இருக்கிறவங்களுக்கா, ஆழத்திற்கா, உயரத்திற்கா? எந்த சக்திக்கும் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது. அந்த அளவுக்கு நானும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாக மாறிவிட்டேன். I'm in Christ. Christ is within me. நான் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். நானும் கிறிஸ்து ஒண்ணுதான். அப்போ பவுலாடிகளாருக்கு இயேசு கிறிஸ்து, அவர் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டார், கிறிஸ்து அவனோடு ஒன்று சேர்ந்தார். இயேசு கிறிஸ்துவோட அன்பில் இருந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த சக்திக்கும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஆழமான உறவு. அப்ப ஒரு கிறிஸ்தவன், ஒரு உண்மை கிறிஸ்தவன், ஒரு உண்மையான மரிய பக்தன் என்னவாக மாறணும்? என்ன நடந்தாலும் கிறிஸ்துவிடமிருந்து விலகி செல்ல கூடாது. கிறிஸ்துவிடம் நம்மை வழிநடத்தப்பட வேண்டும். புனிதர்களான புனித பியோ, புனித குழந்தை திருசம்மாள், புனித பிரான்சிஸ் அசீசியார், புனித அந்தோனியார், புனித 2ஆம் ஜான் பால் சின்னப்பர் திருத்தந்தை, புனித பயஸ் 10th திருத்தந்தை, இப்படிப்பட்ட புனிதர்கள் எல்லாம் சொல்லி தருகின்ற ஒரு உண்மையான விஷயம் இருக்கு. மரிய பக்தி நம்மை இயேசு கிறிஸ்துவிடம் எடுத்து செல்லாமல் இருந்தால் அது உண்மையான பக்தி கிடையாது என்று. அது உலக காரியங்கள் பெற்றுக்கொள்வதற்கான வீண் பக்தி தான். திருமண தடனைங்கிறதுக்கு, பொருளாதார செழிப்பு உருவாகுவதற்கு, குழந்தை பாகியத்திற்காக வேளாங்கண்ணிக்கு போறீங்க, அங்கே வந்துட்டு மஞ்சள் கயிறு கட்டிடுறீங்க திருமணம் நடக்கிறதுக்காக.
தொட்டில் கட்டி போடுறீங்க, முட்டி போட்டு நடக்கிறீங்க, திருப்பயணம் போறீங்க, எல்லாம் மெட்டீரியல் காரியங்களுக்காக, உலக காரியங்களுக்காக நீ மாதாவின் பக்தி மேற்கொண்டால் அது உண்மையான பக்தி கிடையாது. கிறிஸ்துவே பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவனுடைய அன்பில் வாழ்வதற்காக மரிய பக்தி உன்னை வழி நடத்தி செல்ல வேண்டும். இதுதான் உண்மையான மரிய பக்தி என்று சகல புனிதர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். 62ஆம் ஆர்டிக்கிளில் உண்மையான மரிய பக்தி என்ற புத்தகத்தில் 69ஆம் ஆர்டிக்கிள், மரிய பக்தி நம்மை இயேசுவிடமிருந்து பிரிக்கிறதாக இருந்தா அது சாத்தானின் சதித்திட்டம் தான். லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் உண்மையான மரிய பக்தி என்ற புத்தகத்தில் ரிப்பீட்டடா சொல்றாரு, மரிய பக்தி நம்மை இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பிரிக்கிறதாக இருந்தால் அது சாத்தானின் சதித்திட்டம் தான். அப்போ கிறிஸ்துவோடு உன்னை ஒன்று சேர்க்கிறதுக்கு மரியா நமக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு മോഡലാക மாற வேண்டும் என்றுதான் திருச்சபை நமக்கு சொல்லி தருகின்ற, நமக்கு கற்றுத் தருகின்ற மறையுண்மை. உண்மையான மரிய பக்தி என்ற புத்தகத்தில் 63வது ஆர்டிக்கிளில், இயேசுவே நீ அவளில் இருக்கிறீர், அவரில் ஆட்சி செலுத்துகிறீர், புனிதர்களில் சம்மனசுகளில் என்பதை விட நீ முழுமையாக அவளில் வாழ்கிறார். புனித லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து முழு நிறைவிலே மாதாவில் வாழ்கிறார் என்று. அவளில் ஆட்சி செலுத்துகிறீர், புனிதர்களில் சம்மனசுகளை விட அதிகமாக இயேசு ஆண்டவர் பரிசுத்த மாதாவில் வாழ்கிறார். பரிசுத்த மாதா அவளுக்கு இயேசுவுக்கு ஜென்மம் கொடுத்தார், இயேசுவை பேணி காத்து வளர்த்தினார், இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அர்ப்பணித்தார். அதனால் புனித பிலிப்பினேர் என்ன சொல்றாருன்னா, இந்த அற்புத படைப்பில் கடவுளின் அன்பும் மகிமையும் நிறைந்திருக்கின்றது. இந்த அற்புத படைப்பில், அதாவது மாதா என்ற அற்புத படைப்பில் கடவுளின் அன்பும் கடவுளின் மகிமையும் நிறைந்திருக்கிறது. மாதாவில் கடவுளின் மகிமை, கடவுளின் அன்பாகிய இயேசு கிறிஸ்து நிறைந்திருக்கிறார். அப்போ மாதாவோடு இணைந்து பயணித்தால் மாதா நம்மை இயேசு கிறிஸ்துவிடம் நடத்தி செல்லுவார். மாதாவை கிறிஸ்துவிடம் இருந்து பிரிக்க முடியுமா? ஒளியை கதிரவனிடம் பிரிக்க முடியும், வெப்பத்தை அக்கினியிடமிருந்து பிரிக்க முடியும். ஆனால் மாதாவே கிறிஸ்துவிடமிருந்து பிரிக்க முடியாது. லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரத்தில் 19 to 21 முடிய இறைவசனங்களில் நற்செய்தி பணி செய்து முன்னேறி கொண்டிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள், நிறைய கஷ்டங்கள். மகனுடைய நலம் விசாரிக்க, நற்செய்தி பணியில அவனுக்கு உதவி செய்ய மாதா ஓடி வருகிறார். ஓடி வந்த உடனே என்னுடைய இறைவார்த்தை கேட்டு அதன்படி நடக்கிறவங்க தான் எனக்கு தாய், எனக்கு சகோதரன், எனக்கு சகோதரி என்று குறிப்பிடுகிறார் இயேசு ஆண்டவர். அப்போ உன்னை எனக்கு பார்க்க வேண்டாம், என்னுடைய இறைவார்த்தை கேட்டு அதன்படி நடக்கிறவங்க தான் எனக்கு தாய், எனக்கு சகோதரன், எனக்கு சகோதரி என்று சொல்றேன். யாரு இறைவார்த்தையின்படி நடக்கிறவ? அப்போஸ்தலர்களா, பரிசுத்த மாதாவா? நான் அலசி ஆராய்ந்து ஜெபிக்க பார்க்க வேண்டும். இறைவார்த்தையின்படி நடக்கிறவர் யார்? அப்போ நற்செய்தி பணியின் போது இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வந்த மாதா இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியாமல் வீடு திரும்பினாள். கவலையோடு, பாரத்தோடு, சங்கடத்தோடு, கண்ணீரோடு ஒருவேளை அவள் வீடு திரும்பினாள். இனி உண்மையில என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களே, அப்போஸ்தலர்களே சகோதரனாக, தாயாக எல்லாமாக ஏற்றுக்கொண்டார். மாதாவே காண மறுதளித்தார். இனி சிலுவை பயணத்தில் நடந்தது என்ன? சகோதரர்கள் என்று, என்னுடைய மக்கள் இவங்க தான் எனக்கு அப்பா, அம்மா, சகோதரன், சகோதரி என்று சொன்னவங்க எல்லாம் நேரங்களில் காலங்களில் ஓடி போயிட்டாங்க.
ஒரு கஷ்டம் வந்த பொழுது, கைது செய்யப்பட்ட பொழுது, படை வீரர்கள் இயேசு கிறிஸ்துவை கைது செய்த பொழுது, அவர் கொலை செய்வதற்காக கூட்டிக் கொண்டு செல்லப்படுகின்ற பொழுது எல்லா அப்போஸ்தலர்களும் தப்பி ஓடினார்கள். பின்ன யார் தான் கூட இருந்தாங்க சிலுவை பயணத்தின் போது? மாதா நிழல் போல கூட நடந்து, நான் இருக்கிறேன், நீ பயப்பட வேண்டாம், உன்னை விட்டு எனக்கு நீங்க முடியாது. அன்னைக்கு உன் சொந்த மக்கள் என்று, அப்பா என்று, அம்மா என்று திருத்தூதர்களை ஏற்றுக்கொண்டீங்களே, இப்போ நான் தான் உனக்கு துணையாக இருக்கிறேன் சொல்லிட்டு மாதா சிலுவையின் பாதையில், சிலுவை பயணத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு உதவி செய்ய வந்தார்கள். மகனே, நான் உன்னை விட்டு நீங்க மாட்டேன். அப்போ யார் தான் உண்மையான சீடன்? யார் தான் உண்மையான சீடத்தி? சீடத்த வாழ்க்கை வாழ்ந்தவள். திருத்தூதர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து விட்டு விலகி சென்ற பொழுதும் மாதா சிலுவை பயணத்தில் இயேசு கிறிஸ்து விட்டு நீங்கவில்லை. உடனே பயணித்தார், கூட நடந்தாள், கூட இருந்தார், சேர்ந்து ஜெபித்தார், கண்ணீர் விட்டு அழுது புலம்பினார். அதனால தான் சொல்றேன், ஒளியை கதிரவனிடமிருந்து பிரிக்க முடியும், வெப்பத்தை அக்கினியிடமிருந்து பிரிக்க முடியும். மாதாவே சிலுவை ஆண்டவரிடமிருந்து பிரிக்க முடியாது. மகன் சிலுவை சுமக்கிறதா இருந்தா அம்மா அங்க இருப்பாங்க, மகன் சிலுவையில சாரதா இருந்தா அம்மா கீழே இருப்பாங்க. காயப்பட்ட மகனே மடியில் தாங்கி அவள் அவள் ஓலமிட்டு 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 அழுது புலம்புவாள். மாதாவையும் இயேசுவையும் பிரிக்க முடியாது. ஒரு கஷ்டம் வந்த பொழுது எல்லோரும் ஓடி போனாங்க. இயேசு கிறிஸ்துவின் அன்பில் இருந்து, இயேசு கிறிஸ்துவின் அரவணைப்பில் இருந்து, இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்திலிருந்து பிரிக்க முடியாத அளவுக்கு அவனோடு ஒன்று சேர்ந்தவள் பரிசுத்த மாதா. எல்லா புனிதர்களையும், அதனால லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் என்ன சொல்றாருன்னா, எல்லா புனிதர்களையும் சம்மனசுகளையும் இயேசுவிடமிருந்து பிரிக்க முடிந்தாலும் மாதாவே பிரிக்க முடியவே முடியாது. எல்லா புனிதர்களையும் சம்மனசுகளையும் இயேசுவிடமிருந்து பிரிக்க முடிந்தாலும் மாதாவே இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பிரிக்க முடியாது என்று புனித லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் திட்டவட்டமாக வெளிப்படு. அப்போ இந்த மண்ணுலகில் வாழ்ந்த காலகட்டத்தில் சிலுவை ஆண்டவரிடமிருந்து பிரிக்க முடியாத அளவுக்கு சிலுவை ஆண்டவரோடு, அவனுடைய காயங்களோடு, அவனுடைய இரத்தத்தோடு இணைக்கப்பட்டாள் பரிசுத்த மாதா. அப்போ மாதாவை பின்பற்றி செல்லுகின்றவர்களே, மாதா யாரிடம் வழிநடத்தி செல்வா? சிலுவையின் கீழ் கரம் பிடித்து யோவானே சிலுவையின் கீழ் நிற்க வைத்தாள் பரிசுத்த மாதா. யோவானே மகனே, சிலுவையின் கீழ் நிற்கலாம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படலாம், இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து பயணிக்கலாம். மதுரன்மரி அம்மாளு யோவானுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்து மாதா தான். மாதா சிலுவின் கீழ் நின்றதுனால தான் அவர்களும் சிலுவின் கீழ் நின்றார்கள். மாதா இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து பயணித்தனால அவர்களும் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து பயணித்தார்கள். அப்போ மரிய பக்தியின் என்று இயேசுவினுடைய அன்பு, இயேசுவினுடைய சிலுவை, இயேசுவினுடைய இரத்தம். புனித லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் மரிய பக்தியினுடைய ஆர்டிகிள் நம்பர் 64, மரிய பக்தி என்ற புத்தகத்தில் ஆர்டிகிள் நம்பர் 64, இந்த காலகட்டத்தில் ஒரு சில தியோலஜியன்ஸ் எல்லாம் மரிய பக்தி தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள். ஜபமாலை என்பது தேவையில்லாத விஷயம், உத்திரியம் என்பது தேவையில்லாத விஷயம். ஆனால் லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் சொல்லுகிறார், கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய 99% புனிதர்களும் புனித வாழ்க்கைக்கு உயர்த்தப்பட்டது. அவர்கள் நற்செய்தி பணியில முன்னேறியது, அவர்கள் வாழ்க்கையில வெற்றி பெற்று அவர்கள் வீர மறை சாட்சிகளாக, வீர சாட்சிகளாக, வல்லமை நிறைந்த புனிதர்களாக மாறுவதற்கு காரணம் பரிசுத்த மாதாவினுடைய வழி நடத்துதல் தான். கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய 99% புனிதர்களுடைய சரித்திரம், வரலாறு
அலசி ஆராய்ந்து பார்த்தால் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய மறையுண்மை இருக்கு. மாதா இந்த 99% புனிதர்களையும் கிறிஸ்துவிடம் எடுத்து சென்றார்கள், கிறிஸ்துவோடு ஒன்று சேர்த்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு சாட்சியாக மாறுவதற்கு மாதா துணை நின்றார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவில் கட்டப்படுகின்ற கட்டடமாக, கிறிஸ்துவோடு இணைந்து பயணிக்கிற ஊழியக்காரர்களாக புனிதர்களுக்கு ட்ரெயினிங் கொடுத்தது, புனிதர்களை வழி நடத்தியது, அவர்களுக்கு பாதுகாவலியாக நின்றவள் பரிசுத்த மாதா என்று புனித லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதனால நீ உண்மை கிறிஸ்தவனாக, உண்மை மறை சாட்சியாக, உண்மையான சாட்சிய வாழ்க்கையாக, உண்மையான ஊழியக்காரனாக நீ மாறணுமா? மாதாவோடு இணைந்து பயணிக்கணும். உமது 65ஆம் ஆர்டிக்கிள்ல புனித லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் மாதாவிடம் விண்ணப்பிக்கின்ற ஒரு விண்ணப்பம் இருக்கு. மாதாவே, உமக்கு இருக்கிற அன்பு, இயேசு ஆண்டவரிடம் லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் விண்ணப்பிக்கிற ஒரு விண்ணப்பம், உமது மாதாவோடு உமக்கு இருக்கிற அன்பு, மதிப்பு, நன்றி, அதில் ஒரு பங்கு எனக்கு கொடுத்தருளும். இயேசு ஆண்டவரிடம் லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் விண்ணப்பிக்கின்ற ஒரு விண்ணப்பம் தான். இயேசு அவ்வளவு அதிகமாக மாதாவை அன்பு செய்தார். இயேசு அவ்வளவு அதிகமாக மாதாவை மதித்தார், அவளுக்கு கீழ்ப்படிந்தார், அவளுக்கு பணிந்து நடந்தார். அப்பதனால லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட்னேயா ஒரே ஒரு விண்ணப்பம், இயேசுவே உனக்கு மாதா மீது இருந்த அன்பு, பக்தி, நன்றி எனக்கு கொடுத்தருளும் என்று விண்ணப்பிக்கிறார். அப்போ மரிய பக்தி நிறைவு இயேசு என்று சொன்னேன். அப்போ மாதாவோடு இணைந்து மரிய பக்தியில் வளருகிறவர்கள் அவர்கள் கிறிஸ்துவின் அடிமையாக மாறுவார்கள். கிறிஸ்துவின் அடிமை, கிறிஸ்துவின் அடிமை. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தை, நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து வாங்கியுள்ளார். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் உங்களுக்கு உரியவர் அல்ல, நீங்கள் உங்களுக்கு சொந்தம் அல்ல, நீங்கள் விலை கொடுத்து வாங்கியவர்கள். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட விலை என்ன? 1 பேதுரு 1:18 உங்களுக்காக கொடுக்கப்பட்ட விலை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அப்போ கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். அப்ப நீங்க கிறிஸ்துவுக்கு அடிமை, நீங்கள் கிறிஸ்துவுக்கு அடிமை. அப்போ மரிய பக்தி நம்மை கிறிஸ்துவின் பணியாளர்களாக, கிறிஸ்துவின் அடிமைகளாக மாற்றுகின்ற பக்தி தான். மாதா கூட என்ன சொன்னார்? அடிமை நான் ஆண்டவரே, இதோ ஆண்டவரின் அடிமை, இதோ இறைவார்த்தைக்கு நான் அடிமை, இதோ கிறிஸ்துவுக்கு நான் அடிமை, இதோ பரிசுத்தாவிக்கு நான் அடிமை, இதோ தந்தையான இறைவனுக்கு நான் அடிமை. அப்போ அடிமை உணர்வுக்கு ஒருத்தனை எடுத்து செல்லுகிறது மரிய பக்தி. மாதாவை பின்பற்றுகிறவர்கள இயேசு, மாதா தன்னையே இயேசுவுக்கு அடிமையாக அர்ப்பணித்து போல தன்னையும் அடிமையாக இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிப்பா. கிறிஸ்து உன்னில் வாழ ஆரம்பிச்சிருவாங்க, நீ கிறிஸ்துவுக்காக வாழ ஆரம்பிச்சிருவீங்க. இது பரஸ்பரம் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவோடு இணைந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை தான். 1 ரோமையர் திருமுகம் 12ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தையில, ஆதலால் கிறிஸ்தவ வாழ்க்கை உடல் வழியாக கடவுளுக்கு கொடுக்கின்ற ஒரு ஆராதனை தான். கிறிஸ்தவ வாழ்க்கை உடல் வழியாக கடவுளுக்கு கொடுக்கிற ஒரு ஆராதனை. ரோமையர் 12:1. ரோமையர் 12:1 என்ன வாசிக்கிறோம்? ரோமையர் 12ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தையில, உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேர்த்துங்கள். ரோமையர் 12ஆம் அதிகாரத்தில 1வது இறைவார்த்தையில, சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன், கடவுளுக்கு உகந்த தூய
உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாமல் உங்கள் உடலே உங்கள் உள்ளத்தை புதுப்பித்து கடவுளுக்கு காணிக்கையாக உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். அதனால உங்கள் உடல்கள் கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறதா உள்ளார்ந்த ஆராதனை. உங்க உடல் அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டது. அப்போ என்னுடைய உடல், நான் கிறிஸ்துவுக்கு அடிமை. என்னுடைய உள்ளார்ந்த ஆராதனை என்னுடைய உடலை, என்னுடைய உள்ளத்தை, என்னுடைய ஆத்மாவை கடவுளுக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்கிற அர்ப்பணந்தா உள்ளார்ந்த ஆராதனை. அப்ப மாதா வழியாக உடலையும் உள்ளத்தையும் ஆத்மாவையும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கிற ஆராதனை மேலான ஆராதனை என்று புனித பவுலடிகளார் நமக்கு வெளிப்படுத்தி தருகிறார். மரிய பக்தி அடிமை நிலைக்கு நம்மை உயர்த்துகின்ற பக்தி தான். பாவத்தின் மூலம் நாம் பாவத்திற்கு உட்பட்டவர்களாக மாறும் பொழுது யாருக்கு அடிமையாக மாறுவீங்க? சாத்தானுக்கு. பாவத்திற்கு உட்பட்டவர்களாக வாழும் பொழுது நாம் சாத்தானுக்கு அடிமையாக மாறுவோம். ஆனால் என்னோட உடலில் இருக்கிற பாவத்தை தூய இரத்தத்தால் கழுவும் பொழுது நாம் யாருக்கு அடிமையாக மாறுகிறோம்? கிறிஸ்துவுக்கு அடிமையாக மாறுகிறோம். கிறிஸ்துவுக்கு அடிமையாக மாறியவன் கிறிஸ்தவன். அப்ப இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படுகிறவர் கிறிஸ்தவன். அவன் கிறிஸ்துவின் அடிமை, அவன் மாதாவுக்கு அடிமை. அதுதான் மரிய பக்தியின் நிறைவு. ரோமையர் 7வது அதிகாரம் 4வது இறைவார்த்தையில நான் இப்படி வாசிக்கிறோம்: என் அன்பர்களே, நீங்கள் கிறிஸ்துவின் உடலோடு ஒன்றுத்திருப்பதால் திருச்சட்டத்தின்படி இறந்தவர்கள் ஆனீர்கள். இப்ப நீங்க கிறிஸ்துவனோட உடலோடு ஒன்று சேர்ந்திருக்கிறீங்க. உன்னோட உடலும் கிறிஸ்துவனோட உடலும் ஒன்றுதான். ஒரு காலகட்டத்தில் நீங்க பாவத்திற்கு அடிமை, இப்போ நீங்க கிறிஸ்துவின் உடலோடு ஒன்றுத்திருக்கிறதுனால நீங்கள் கிறிஸ்துவின் அடிமைகள். அப்போ கிறிஸ்துவின் அடிமைகளாக இருக்கிறதுனால அதன் வழியாக உயிருடன் எழுப்பப்பட்டு கிறிஸ்துவோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இவ்வாறு நீங்கள் கடவுளுக்கு ஏற்ற பயன் அளிக்க முடியும். அப்ப கடவுளுக்கு ஏற்ற பயன், கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை உனக்கு எப்படி வாழ முடியும்? கிறிஸ்துவின் உடலோடு உன்னுடைய உடலை ஒரு ஆராதனையாக, கடவுளுக்கு உள்ளார்ந்த வழிபாடாக உன்னுடைய உடலை கிறிஸ்துவின் உடலோடு சேர்த்து, உன்னுடைய இரத்தத்தை கிறிஸ்துவனுடைய இரத்தத்தோடு சேர்த்து, உன்னுடைய ஆத்மாவை கிறிஸ்துவனுடைய ஆத்மாவுக்கு சேர்த்து விண்ணக தந்தைக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்கும் பொழுது நீங்கள் வாழுகின்ற வாழ்க்கை கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை. நீங்கள் வாழுகின்ற வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை. நீங்கள் வாழுகின்ற வாழ்க்கை புனித வாழ்க்கை. இதுதான் மரிய பக்தியின் நிறைவு. கிறிஸ்துவோடு ஒன்று சேர்க்கப்படுவது தான். இயேசுவே அன்பு செய்வது தான். இயேசுவோடு இணைந்து பயணிக்கிறது தான். ஆனால் நமது மரிய பக்தி என்ன? நம்ம ஊர்ல எல்லாம் என்ன தெரியுமா? 30 நாள் நோன்பு இருப்பாங்க. வேளாங்கண்ணிக்கு திருப்பயணம் போறதுக்காக 30 நாள் நோன்பு இருப்பாங்க. 30 நாள் இல்லைன்னா 3 மாசம் நோன்பு இருந்த பிறகு என்ன செய்வாங்க? கிறிஸ்தவங்க மரிய பக்தர்கள் என்ன செய்வாங்க? நோன்பு இருந்த பிறகு 30 நாள் நோன்பு இருந்து வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிட்டு கழுத்தில் போட்ட மாலை கழட்டி போட்ட பிறகு முதல் போகிறது பூசை பார்க்கறதுக்கல்ல, முதல் போகிறது எங்க? டாஸ்மாக் கடைக்கு. இது உண்மையான மரிய பக்தியா? கிடையவே கிடையாது. 30 நாள் உங்களை தாழ்த்துக்கிறதா உண்மையான மரிய பக்தி? கிடையவே கிடையாது. வேளாங்கண்ணிக்கு போயிட்டு திரும்பி வரும்பொழுது 30 நாள் தவம் இருந்து 40 நாள் தவம் இருந்து வேளாங்கண்ணியிலிருந்து திரும்பி வரும்பொழுது காரைக்கால் வழியாக திரும்பி வந்தா என்ன பார்க்க முடியும்? காரைக்கால்ல மாதாவினுடைய தேரு ஜோர்டனை செய்த வண்டிகள் எல்லாம் கூட்டமா நிக்கிறது பார்க்கலாம். பொண்டிச்சேரியில
அந்த வழியே தான் வருவாங்க. மரிய பக்தர்கள் வேளாங்கண்ணிக்கு திருச்சி வழியாக போயிடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வரும்பொழுது பொண்டிச்சேரி வழியாக வருவாங்க. என்னத்துக்கு? மாதா மீது பக்தி காண்பிக்கிறதுக்கா? கிடையவே கிடையாது. அது உண்மையான பக்தி கிடையாது. அது போலித்தனமான பக்தி தான். 30 நாள் ஒரு சில தியாகம் செஞ்சு பிறகு 30 நாள் தண்ணி அடிக்காம இருந்து 2 நாளுக்குள்ள சேர்த்து அடிச்சிட்டிங்கன்னா அது உண்மையான மரிய பக்தி கிடையாது. உண்மையான மரிய பக்தி நம்மை இயேசு கிறிஸ்துவிடம் எடுத்து செல்லுவது தான். இயேசு கிறிஸ்துவுக்காக அடிமையாக வாழ்வது தான். அடிமை பணியாளர் ரெண்டு தான். பக்தியில ரெண்டு காரியங்கள் இருக்கு. அடிமை பணியாளர். பணியாளருக்கும் அடிமைக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன? பணியாளர் ஒரு குறிப்பிட்ட காலம் தன்னுடைய எஜமானுக்கு வேலை செய்வாங்க. அந்த காலம் முடிஞ்சா அவனுக்கு போயிடலாம். அடிமை அப்படியா? அடிமை அப்படி கிடையாது. அடிமைன்னா எக்காலமும் எல்லா சூழலிலும் கஷ்டத்திலும் பட்டினியிலும் பொருளாதார நெருக்கடியிலும் பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் இன் கிரைஸ்ட், வித் கிரைஸ்ட், ஃபார் கிரைஸ்ட். பணியாளர் 2 மாதம் நோம்பிருப்பீங்க, 2 மாதம் என்ன சொல்றது ஜெபமாலை சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் மிச்சமீதி மாதங்கள் முழுவதும் உலக போக்கின்படி தண்ணி அடிச்சுட்டு பாவ வாழ்க்கை வாழ்ந்து கோயிலுக்கு போகாம பூசையில கலந்துக்காம குடும்ப ஜபம் இல்லாம தாறுமாறான வாழ்க்கை. அதாவது வருஷத்துல 12 மாசங்கள்ல 11 மாசம் உலக வாழ்க்கை, 1 மாசம் தவம் நோன்பு பணியாளர், கொஞ்சம் காலம் 1 மாசம் பணியாளர், மிச்சம் 11 மாசம் உலக போக்கின்படி ஒழுகிறீங்க வாழ்றீங்க. அது உண்மையான மரிய பக்தி கிடையாது. அடிமையாக இயேசுவுக்கு அடிமையாக மாறணும், மாதாவுக்கு அடிமையாக மாறணும். அது வாழ்நாள் முழுதும் நீடித்து நிற்கிற ஒரு அபிஷேகம் தான் மரியன் மீது மாதாவின் மீது இருக்கிற பக்தி. பக்தி என்பது நிரந்தரம். அப்போ அடிமைக்கு கூலி கிடையாது, பணியாளருக்கு கூலி இருக்கு. அடிமைக்கு பிரிவிலேஜ் கிடையாது. அதெல்லாம் கடவுளிடமிருந்து வழங்கப்படுகின்ற உரிமை தான். அப்ப அதனால பரிசுத்த மாதா மீது நமக்கு இருக்கிற பக்தி இயேசு கிறிஸ்துவிடம் நம்ம எடுத்து செல்ல வேண்டும். உண்மையான மரிய பக்தி என்ற புத்தகத்தில் ஆர்டிகிள் நம்பர் 70 3 விதமான அடிமை நிலையை பற்றி சொல்றாரு புனித லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட். நேச்சுரல் ஸ்லேவரி, அதாவது இயற்கையில அடிமையாக அடைக்கப்பட்டவங்க, நேச்சுரலா அடிமையாக இருக்கிறவங்க. கம்பல் டு பி ஸ்லேவ், அதாவது வேற நிர்வாகம் இல்லாம அடிமையாக மாறினவர்கள். ஆனா வாலண்டரி, நாம் மாதாவுக்கு இயேசுவே என்னை மாதாவுக்கு இயேசுவுக்கு அடிமையாக அர்ப்பணிக்கிறேன். யாரும் என்ன கட்டாயப்படுத்துறதுனாலே அல்ல, நான் இனி மேற்கொண்டு இயேசுவின் அடிமையாக மாதாவின் அடிமையாக மாறுவேன் என்று சொந்த இஷ்டப்படி நம்மை கடவுளுக்கு மாதாவுக்கு அடிமையாக அர்ப்பணிக்கிறதா இந்த பக்தி முயற்சி நிறைவு. அப்போ உலகம் அதில் உள்ள அனைத்து காரியங்களையும் கடவுளுக்காக புறக்கணித்து மாதாவுக்கு இயேசுவுக்கு அடிமையாக மாறும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில நீ கடவுளுக்கு இணைந்து கடவுளுக்காக உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது, உன்னுடைய பொருள்களை அர்ப்பணிக்கும் பொழுது, உன்னுடைய சொந்த பந்தங்களை அர்ப்பணிக்கும் பொழுது மிச்சம் இது விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட்டி சேர்க்கப்படும். பொருளாதார தேவைகள் பூர்த்தி செய்யப்படும், உடல் வியாதிகள் உன்னை விட்டு நீங்கும், நீ விண்ணப்பிக்கின்ற விண்ணப்பங்கள் அத்தனை நிறைவேறும். இப்போ முதல் விஷயம் என்பது உலக காரியம் பெற்றுக்கொள்வதற்காக அல்ல நாம் மரியா மீது பக்தி கொண்டாட வேண்டியது. மாறாவத இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்வதற்கும் அவர்களோடு இணைந்து விண்ணகத்தை பெற்றுக்கொள்வதற்குமான வழிதான். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்திற்கு மரிய பக்தி நம்மை வழி நடத்தி செல்ல வேண்டும். அதனால நாம் சிந்திப்போம், நான் பணியாளரா அடிமையா?
பணியாளராக இருந்தால் கொஞ்ச காலம் மாதா பின்னாடி நடப்பாங்க. அதுக்கு பிறகு மேக்சிமம் காலங்கள் மாதாவுக்கு எதிராக, திருச்சபைக்கு எதிராக, குடும்பத்துக்கு எதிராக தாறுமாறான வாழ்க்கை வாழுங்க. அடிமையாக இருந்தால் எக்காலங்களிலும் இயேசுவே நான் உனக்கு சொந்தம், மாதாவே நான் உனக்கு சொந்தம் என்று சொல்லிட்டு மாதாவோடு இணைந்து கடவுளோடு இணைந்து பயணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படிப்பட்ட பக்தி தான் உண்மையான மரிய பக்தி என்று புனித லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் நமக்கு வெளிப்படுத்தி தருகிறார். அதனால் புனிதரோடு இணைந்து ஜெபிப்போம். இயேசுவே, அன்பு இயேசுவே, நிரந்தரம் நேசிக்க பரிசுத்த மாதாவோடு இணைந்து பயணித்து சாட்சிய வாழ்க்கை, உண்மை கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ பரிசுத்த மாதாவே எங்களுக்காக பரிந்து பேசும் என்று ஜெபிப்போம். கரங்கள் கும்பிடுவோம், ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவேற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஆராதனைக்கு உரியவரே, அகிலமும் படைத்த ஆண்டவரே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன், உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆராதனைக்கு உரியவரே, அகிலமும் படைத்த ஆண்டவரே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன், உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆராதனை 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 உமக்கே, அல்லேலூயா. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே, அல்லேலூயா. ஆராதனை 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 உமக்கே. மாதாவே, எங்களையும் எங்கள் தியான இல்லத்தையும் ஊழியங்களையும் உமது மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து இணைந்து நாங்கள் வேண்டுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவேற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பரிசுத்த கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு தியான இல்லத்தையும் தியான இல்லத்தில் பணி செய்கின்ற அருட்தந்தையர்களையும் அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு கார்மேல் தியான இல்லத்தில் பணி செய்கின்ற எல்லா ஊழியக்காரர்களையும் ஒப்பு கொடுத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு தியான இல்லத்தில் எல்லா மாதங்களிலும் நடைபெறுகின்ற 2 உள்ளிருப்பு தியானங்களை அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு தியானாசிரமத்தின் எல்லா பொருளாதார தேவைகளையும் அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பொருளாதார நெருக்கடிகளால் வாடுகின்ற குடும்பங்களே, தொழிலில்லாமல் கஷ்டப்படுகின்ற வாலிப மக்களே, கடன் தொல்லையில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் கார்மேல் அன்னையின் மாசற்றை இதயத்துக்கு அர்ப்பணித்து அன்னை வழியாக அவர்கள் விண்ணப்பிக்கின்ற விண்ணப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். எல்லா கத்தோலிக்க குடும்பங்களையும் பரிசுத்த கார்மேல் அன்னையின் மாசற்றை இதயத்துக்கு அர்ப்பணித்து அன்னையின் பிரசன்னம் பாதுகாப்பும் அந்த குடும்பங்களிலே கடந்து வர, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பலவிதமான உடல் வியாதிகளினால் கவலைப்படுகின்ற எல்லா நோயாளிகளையும் கார்மேல் அன்னையின் மாசற்றை இதயத்துக்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பலிபீடத்துக்கு முன்னாடி எழுதி வைக்கப்பட்டுள்ள எல்லா ஜப கருத்துக்களையும், எங்களுடைய ஜப உதவியை கேட்டிருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அவர்கள ஜப விண்ணப்பங்களையும் கார்மேல் அன்னையின் மாசற்றை இதயத்துக்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தர்மபுரி மறை மாவட்டத்தையும் இந்த மறை மாவட்டத்தை அன்போடு வழி நடத்துகின்ற எங்கள் அன்பு ஆயர் லாரன்ஸ் பயஸையும், ஆயரோடு இணைந்து இந்த மறை மாவட்டத்தில் பணிபுரிகின்ற எல்லா மறை மாவட்ட குருக்களையும் கத்தோலிக்க நிறுவனங்களையும் பரிசுத்த கார்மேல் அன்னையின் மாசற்றை இதயத்துக்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பரிசுத்த மாதா வழியாக கடந்த காலங்களில் நற்கருணை ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நமது குடும்ப வாழ்க்கையிலே, தியான இல்லத்தின் சரித்திரத்திலே பொழிந்த எண்ணற்ற ஆசீர்வாதங்களுக்கு, அருள்வரங்களுக்கு அன்னை வழியாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கரங்களை கும்பிடுவோம். ஒரு நிமிடம் மௌனமாக தனிப்பட்ட நம்முடைய கருத்துக்கள், நமது தேவைகள், நமது குடும்பங்கள், நமது பிள்ளைகள், நமது வாழ்க்கை துணை அனைவரையும் அன்னை வழியாக இயேசுவின் திறக்கப்பட்ட திரு இருதயத்துக்கு அர்ப்பணித்து ஒரு நிமிடம் மௌனமாக ஜெபிப்போம். மாண்புயர் கீதத்தை பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். வருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக.
பிதாவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றோமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவே எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் முதுமீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. இரண்டு கரங்களும் நற்கருணை ஆண்டவருக்கு நேராக நீட்டி வாய்க்குரல் திறந்து ஒன்று சேர்ந்து எல்லாம் ஒப்பு கொடுத்து இயேசுவே இயேசுவே என்று ஸ்துதிப்போமா? இயேசுவே 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 ஹalleluya 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 இயேசுவே ஆராதனை 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 ஒப்புக் கொடுப்போமா? எல்லாம் சமர்ப்பித்து ஜெபிப்போமா, ஸ்துதிப்போமா? ஹalleluya 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 ஹalleluya. ஓ தெய்வமே ஆராதனை